நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவரோட பேர் தான் நாரிஸ் வில்லியம். 1912 டைட்டானிக் கப்பல் நடுக்கடலில் மூழ்கும் போது நிறைய பேர் கடல் தண்ணியில் குதித்து உயிர் தப்புனாங்க. அப்படி உயிர் தப்பிச்சவங்கள இவரும் ஒருத்தர். இவரை பற்றினா ஒரு சின்ன விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாரிஸ் வில்லியம் ஜனவரி 29, 1891 சுவிட்சர்லாண்டில் தான் பிறக்கிறாரு. இவர் ஒரு டென்னிஸ் பிளேயராக இருந்திருக்காரு. ஏப்ரல் 10, 1912 அன்னைக்கு தேதியில் டைட்டானிக் கப்பல் இங்கிலாண்டில் இருந்து நியூயார்க்குக்கு போகிறதுக்காக நடுக்கடலில் போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக பனிப்பாறையில் மோதி நடுக்கடல்லையே முழுகுது. அங்கே லைஃப் போட்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புள் எல்லாமே அங்கே இருந்த லைஃப் போட்ஸில் தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனால் நாரிஸ் வில்லியமால் அந்த லைஃப் போட்டில் ஏற முடியாமல் போகுது. -2 டிகிரி இருக்க கடல் தண்ணியில் குதிச்சு தப்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவரை ரெஸ்கியூ டீம் வந்து காப்பாற்றிடுறாங்க. ஆனால் ரொம்ப நேரம் கடல் தண்ணியிலேயே இருந்ததுனால அவருடைய 2 கால்களுமே செயலிழந்து போயிடுது. டாக்டர்ஸ் அவருடைய 2 காலையும் ரிமூவ் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாரிஸ் வில்லியம் அதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்கள்லேயே ரொம்பவுமே முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்து அவருடைய கால்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து திரும்பவும் டென்னிஸ் ஆடி விம்பிள்டன் டபுள் சாம்பியனையும் வின் பண்ணியிருக்காரு.